இது பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த vlog தான். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு. மேரேஜ்க்கு அப்புறம் இது வரைக்கும் நாங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதே இல்லை. இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட முடியாமலே போயிட்டே இருந்தது. இந்த வருஷமாவது எப்படியாவது பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ பௌர்ணமி வருதில்ல, அந்த பௌர்ணமி டைமில் வந்து 2 டைம் சாமி கும்பிடுவாங்க. உச்சிக்கால பூஜையும் ஈவினிங் டைமும் சாமி கும்பிடுவாங்க. ஏதோ ஒரு டைமில் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வந்துடலான்னு நினச்சோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் அதிகம் அப்படிங்கிறதுனால உச்சிக்கால பூஜைக்கு தான் சரியாக இருக்கும். ஈவினிங் டைம் போனோன்னா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் நேரமே கிளம்புனோன்னா உச்சிக்கால பூஜைக்கு போயிடலாம் அப்படின்னு முன்னத்து நாளே ஃபோன் பண்ணி கோயிலில் கேட்டிருந்தோம். இந்த மாதிரி என்னென்ன அலங்காரத்துக்கும் அபிஷேகத்துக்கும் என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அவங்களும் லிஸ்டெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. இவங்க வேலைக்கு போயிட்டு வர்றப்போ மணி 8:30 ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால பட்டு மட்டும் எடுக்க முடியல. அது மட்டும் காலையில் கோயிலுக்கு போகிற வழியிலே எடுத்துக்கலாம், மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் வச்சுருந்தோம். ஒரு 7 மணி போல் தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். கோயிலுக்கு போகிறப்ப மணி 10 ஆயிடுச்சு. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா 9 மணிக்குள்ளே கோயிலுக்கு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும், 10:30க்கு அபிஷேக பூஜை நடக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பொருள்லாம் 9 மணிக்குள்ளே கோயிலில் கொண்டு போய் கொடுத்தா தான் அபிஷேக பூஜைக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 9 மணிக்கு கோயிலுக்கு போனால் ஒரு 10 10:30ங்கிறப்ப பொங்கல் வச்சிடலாம், அபிஷேக பூஜையும் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் என்னவோ 10 மணிக்கு தான் கோயிலுக்கே போயிருந்தோம். கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால நான் மட்டும்தான் அபிஷேக பூஜை பார்க்குற மாதிரி இருந்தது. அத்தையும் அவங்களும் பொங்கல் வைக்கிற இடத்துல இருந்தாங்க. நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறேன். இது வரைக்கும் வீட்லேயோ கோயில்லையோ பொங்கல் வச்சதே இல்லை. இன்றைக்காவது நான் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பொங்கல் பொங்குற வரைக்கும் மட்டும்தான் கிட்ட இருந்தேன். அதுக்கப்புறம் அபிஷேக பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டேன். அப்புறம் முழுசாக அத்தை தான் வச்சாங்க இன்றைக்கி.